இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பாதாம் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா பாதாம் பூரி எவ்வளோ நல்லாயிருக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து ரெசிபி வந்து இது தான். பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக நல்லாயிருக்கு பாதாம் பூரி. இது வந்து லேயராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு பாதாம் பூரி வந்துச்சுனாக்கா இதில் வந்து பாதாம் பேஸ்ட் பண்ணி சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பாதாம் பேஸ்ட் சேர்க்கல, அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துருக்கேன். இது வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் கூட பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் சேர்த்துலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா டர்மரிக் கூட சேர்த்துக்கலாம், மஞ்சள் கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வந்து இதை 3 நல்லா கலந்து கொடுத்துருங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம். இதில் நெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ அந்த நெய்யை தான் நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா எண்ணெய் கூட இந்த மாதிரி சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவில் நெய் சேர்த்துட்டு இதை வந்து மாவு வந்து நல்லா கலந்து கொடுக்கணும். சூடாக இருக்கும்போது நிதானமாக பார்த்து கலந்து கொடுங்க. இது வந்து எப்படி கலக்கணுன்னா, நம்ம வந்து கையில் ஒரு உண்டை பிடிச்சி பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாவை நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், உண்டை பிடிச்சாச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துன்னு வரோம். மிக்ஸ் பண்ணி அந்த 1/2 கிளாஸ் தண்ணியே எனக்கு போதுமான அளவு. நீங்கள் எதனா ஜாஸ்தி குவான்டிட்டியில் பண்ணுறதுனா அதே வந்து டபுளாக பண்ணிக்கோங்க. நான் எடுத்த மெஷர்மெண்ட்லேயே டபுளாக பண்ணிக்கோங்க. இது வந்து மைதாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பெசியணும். பார்த்தீங்களா, நல்லா ஒரு பால் மாதிரி வந்துடுச்சு. அதையும் நல்லா பெசியணும் ஃப்ரெண்ட்ஸ். பெசிஞ்சு சாஃப்ட் ஆகிற மாதிரி பெசியணும். இப்போ தண்ணி வந்து நம்ம எடுத்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெசிஞ்சு கொடுக்குறேன். நல்லா சாஃப்ட் பால் ஆகிற வரைக்கும் நம்ம பெசிஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மேலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இது கொஞ்சம் ஊறட்டும். இதுக்கு வந்து மேலே ஒரு தட்டு மூடிட்டு வச்சிடலாம் நம்ம. இன்னொரு பக்கம் நம்ம வந்து கேஸ் மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கணும். நான் வந்து இப்போ 1.25 அளவு தான் சேர்க்குறேன். நான் எனக்கு 2 கப்பு போட்டோம்னா ஸ்வீட் ஜாஸ்தியாகும். அதனால நான் 1.25 தான் சேர்க்குறேன். அதுக்கு தண்ணி வந்து நம்ம 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி 1.5 கப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ளாம். இது சுகர் சிரப் ஆகணும். இது சிரப் வந்து இது கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இதில் வந்து எதனா அழுக்கு இருக்குதான்னு பார்க்குறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் சேர்க்க போகிறோம். அப்புறமா இது நல்லா கொதிக்கிட்டோம். இதில் வந்து அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் அப்படி வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்த பிறகு எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் இந்த சுகர் சிரப்பில். இப்போ வந்து நம்ம அந்த சுகர் சிரப்பில் வர அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். செப்பரேட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, அழுக்கு எவ்வளோ இருக்குது சுகரில். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கூட அழுக்கு சுகரில் நிறைய இருந்துச்சுனாக்கா நீங்களும் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நீங்கள் வந்து அந்த சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து பாவு பதம் பார்க்கணும் நம்ம. அதுக்குள்ளேயும் இங்கே வந்து 2 ஏலக்காய் நான் வந்து தட்டி போட்டிருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்குள்ளாம். இப்போ ஆல்மோஸ்ட் கம்பி பதம் வந்துடுச்சு. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கம்பி பதம் தான். கம்பி பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி செய்கிற மண்ணை எடுத்துக்கலாம். என்கிட்ட பாருங்கள், இந்த ஸ்டீல் சப்பாத்தி மண்ணை தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாவை வந்து நல்லா உருட்டிக்கிறேன். 2 பாலாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே முறை இவ்வளோ பண்ண முடியாது. ஸோ வந்து நான் 2 பால் தனித்தனியாக எடுத்து ஒன்று வந்து சைடில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நல்லா உருட்டிட்டு நல்லா ரோல் மாதிரி உருட்டிட்டு அதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணோம். நம்ம வந்து பூரி மாவு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து இப்போ பூரி ஷேப்புக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா பால் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பால் ஷேப்பில் கொண்டு வரோம். நம்ம வந்து இதை வந்து பூரி போட போகிறோம். இது பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பால் ஷேப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மாவு சேர்த்துக்குன்னு இதை வந்து நம்ம பூரி அவ்வளோ சைஸ்க்கு நம்ம வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து உருட்டிட்டேன். இப்போ வந்து இதை எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 ஹாஃபாக மடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் மாதிரி மடிக்கணும். பார்த்தீங்களா, நான் மடிச்சிட்டேன். அப்புறம் இந்த எண்டும் அந்த எண்டும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு மத்தியத்தில் மட்டும் நம்ம லேசாக தேய்ச்சி கொடுக்கணும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன், அந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. இப்போ இந்த லேயர் மட்டும் தெரித்து பாருங்கள், 4 லேயர் தெரித்து பார்த்தீங்களா, அந்த லேயர் தான் அதுக்கப்புறமா எண்ணெயில் போடும்போது நல்லா உப்பி வரும். நீங்கள் தேய்க்கலைனாக்கா அது வந்து ஓப்பன் ஆகிடும், ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இன்னொன்று செய்கிறேன் நான். இதுக்கு வந்து நான் வந்து லவங்கம் வைக்கிறேன் மத்தியத்தில். லவங்கம் வச்சாக்கா நம்ம வந்து இது வந்து பிரியாத வரும். பாருங்கள், ஒரு லவங்கம் எடுத்துன்னு இந்த மாதிரி அதில் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மத்தியத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரியாத வரும். பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூரிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்வீட் பூரின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காயத்துக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், லவங்க குத்தி வச்சுருக்கேன் நான். ஒரு 4 இதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் லவங்க குத்தி வச்சுருக்கேன். மிச்சதுலலாம் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மீடியமாக சூடாக இருக்கணும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம ஒரு ட்ரையாங்கிளாக சேர்த்துடலாம். இது பேர் தான் பாதாம் பூரின்னு சொல்கிறது நம்ம. பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா சேர்க்குறேன். இது வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம பொரிக்கணும்னா, நான் வந்து கோல்டன் ப்ரௌன் பாருங்கள், இந்த கலரில் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். கலர் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டோம்னா ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிடும். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். நான் வந்து இப்போ டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் பேட்ச் கூட போட்டுட்டேன். செகண்ட் பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். பொரிச்சு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னுட்டு. இப்போ இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரியெல்லாம் சுகர் சிரப்பில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், சூடு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூடாக சேர்த்துடாதீங்க. ரொம்ப சூடாக சேர்த்துட்டாக்கா அது வந்து ஊறிடும் நல்லா. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து கம்மியான சூடாக தான் இருக்குது சுகர் சிரப்பு. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு திருப்பி கொடுங்க. அது உள்ளெல்லாம் நல்லா சிரப்பு இறங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அதுலேயே விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்ட பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தட்டில். பாருங்கள், நான் வந்து திருப்பி கொடுத்துட்டு அது வந்து நல்லா சோக் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருந்து நம்ம பண்ணணும். இல்லைனாக்கா ஃபுல்லாக சோக் ஆகிடும். அது ஃபுல்லாக சோக் ஆகிடுச்சின்னா ரொம்ப மெத்துன்னு ஆகிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்து அதை வந்து நல்லா சோக் ஆகிட்ட பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்து ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் எல்லாம் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ வந்து நான் வந்து சர்விங் ட்ரேயில் எடுத்து வச்சுறேன் எல்லாத்தையும். இது தாங்க பாதாம் பூரின்னு சொல்கிறது. இந்த பூரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து தீபாவளி ஸ்வீட் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது தீபாவளி வரும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்கிட்ட பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் வந்து நான் இது மேலே வைக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பாதாம் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கும் கொஞ்சம் பாதாம் தூவி கொடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நான் ஒரு பூரி கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சோக் ஆகிட்டு எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குது உள்ளலான்னு சொல்லிட்டு. இது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் நல்லா ஜூஸ் இறங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.